ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கைடன்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் இன்னொருத்தர்கிட்ட போய் டிப்ஸு கேட்டு அது எப்படி பண்ணுறது, இன்னொருத்தர்கிட்ட எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டு தான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும், நம்மளே எப்படி வந்தோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு என்றைக்குமே வந்தது கிடையாது. இது ஒரு சிலர் தனிப்பட்ட முறையிலையும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதை பற்றி. இதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து இன்னும் 4 பேத்துக்கு போய் சேரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் 2009 பாஸ் அவுட் டிப்ளமோ மெக்கானிக்கல் தான் வந்து படித்தேன். ஆக்சுவலி நான் வந்து 12th ஸ்டாண்டர்டோடு நின்றுட்டு ஒரு 2 வருஷம் நான் வந்து படிக்கவே இல்லை, சும்மா ஊர் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு டைம் எதார்த்தமாக வந்து என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது தான் எனக்கே ஆசையாக இருந்துச்சு, நம்ம ஏன் படிக்காமல் விட்டோம் அப்படின்னு. சரி, ஓகே, திருப்பி நம்ம படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருந்தோம், மேத்ஸ் குரூப் எடுத்திருந்தோம் அப்படின்னா பாலிடெக்னிக்கில் வந்து டேரெக்ட் செகண்ட் இயர் போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் நான் 3rd குரூப் தான் எடுத்திருந்தேன். பட் ரீசெண்டாக சில பாலிடெக்னிக்கில் வந்து டேரெக்ட் செகண்ட் இயர்லாம் அலோவ் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது எனக்கு தெரில என்னென்னு. இப்போ கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்போது நான் வந்து பாலிடெக்னிக்லேயே போய் ஜாயின் பண்ணுறேன். 22 வயசு ஆகுது. 2009 வந்து நான் வெளியாயிட்டேன். அப்போ வந்து ஜாப் தேடுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ மாதிரி வந்து லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இப்போ இருக்குது. ஈவன் வாட்ஸ்அப்லேயே கூட சில ரெக்ரூட்டர்ஸை நம்ம டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து அப்போதைக்கு கிடையாது. ஏன்னா 2009 வந்து ஃபேஸ்புக்கே அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. இதில் எங்கே லிங்க்டின்லாம் வந்து இதாக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது சுத்தமாக. பட் ஒரு ஜாப் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் நிறைய பேர்த்தோட வந்து என்னோட படித்தவங்களோட வந்து காண்டாக்டில் இருந்தேன். பட் யாரும் அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஆனால் என்னோட வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், சரவணன் சொல்லி ஒரு பேர். அவர் சிவில் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலி ஃபஸ்ட் இயரில் என்னோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதுக்கப்புறம் அதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு டைம் வந்து அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு கால் பண்ணுறாரு. 2010 ஸ்டார்டிங்கில் ஒரு பிப்ரவரி இந்த டைமில் இருக்கும். அப்போ அவர் வந்து என்கிட்ட கால் பண்ணி, திருச்சியில் வந்து ஒரு ஜாபு கிடச்சிருக்கு, ஃபோர்மேன் ஜாபு. அது என்ன மாதிரின்னு தெரில, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தெரியுது, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் சேலரி எதுவுமே கேட்கல. சரி வா போவோம், ஜாபு கிடச்சாலே போதும், ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம இனிஷியலாக நுழையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். போனால் அது வந்து ஒரு சின்ன கம்பெனி. அந்த கம்பெனிலாம் இப்போ கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு கிளையண்ட் யார் அப்படின்னா திருச்சி பெல்லு தான் வந்து கிளையண்ட்டு. இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் ஷாப். அதாவது கார்பன் ஸ்டீல் பைப் ஸ்பூல்ஸோட வெல்டிங், கார்பன் ஸ்டீல் பைப் ஸ்பூல்ஸ் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் என்னையும் அவரையும் எதுக்காக வந்து வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா, 2 வயசான ஆள் அங்கே ஃபோர்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கோலைலாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவங்களுக்கு அப்போவே 60 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற வகையில் எங்களை எடுத்திருந்தாங்க. ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க ஜாபை அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து இது எதுக்காக பண்ணுறாங்க வெல்டிங்கு, இந்த பைப்லாம் எங்கே போகுது, எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு கிடச்ச சேலரி வந்து 6000 ருபீஸ். அதான் வந்து ஒரு பெர் மந்த்து. அந்த இன்டர்வியூவில் எந்த ஒரு கொஸ்டின்லாம் எங்கள்கிட்ட கேட்கல. மீன்ஸ் வந்து டெக்னிக்கலாகவோ எந்த ஒரு விஷயமா கேட்கல. ஃப்ரெஷர்ஸ்ன்னு நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து என்னட்ட வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா வந்து, இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மாதிரி இருக்காதுப்பா. மார்னிங் 6 கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப்புக்குள்ளே வந்துடணும். ஈவினிங் நீங்கள் போகிற டைம் எப்போ வேணாலும் இருக்கலாம். 6000 சேலரி, உங்களுக்கு வந்து அக்கமடேஷன் ஃபுட்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னாங்க. அக்கமடேஷன் ஃபுட்டு அதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பலை. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில். ஆனால் பட் எங்களுடைய ஒரு எண்ணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபீல்டில் வந்து எப்படியாச்சும் வந்து இதை கற்றுக்கிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு மேலே போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம வந்துட முடியாது அப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் வந்து கண்டினியூவாக நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2010 2012 வரைக்கும் ஃபோர்மேனாக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் 3 மாதம் மட்டும் அந்த வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் அரம்கோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒரு வழியாக வந்து ஒரு 2012 ஆயிடுச்சு. 2012 வந்து அந்த கம்பெனியில் உள்ள ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வெளியாகிட்டோம். வெளியானதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறேன்னு மறுபடி ஜாப் தேடுறோம், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இதில் ஒரு பெரிய கொடுமை வந்து எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா, சில இடங்களில் வந்து ஃப்ரெஷர் வேக்கன்சி போட்டிருப்பாங்க. பட் ஏஜ் லிமிட்டு பிலோ 21, 22 அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜாபுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னா,
எனக்கு ஏஜே 23 ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் ஜாப் தேடி என்னால் முடியலை. ஒரு வழியாக அந்த என் ஃப்ரெண்டை வச்சு தான் வந்து இந்த ஜாபுக்கு வந்தேன். இந்த ஜாபை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒர்க் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு. பட் ஒரு வழியாக அந்த ஃபோர்மேன் அந்த ரோல் என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். சூப்பர்வைசர் ஒரு சூப்பர்வைசர் லெவலுக்கு நான் போயிட்டேன்னு வச்சுக்கிறோமே. இதுக்கப்புறம் ஜாப் தேடுறது இன்னமும் கஷ்டமாக இருந்துச்சு. கல்ஃப் வேக்கன்சி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியே வந்து கேட்டிருந்தாங்க. ஏஜ் இருக்குது பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த டைம் ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் எதார்த்தமாக எல்லோரும் வந்து அந்த டைமில் என்டிடி படிச்சிருந்தா நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னாங்க. 2012 நினைக்கிறேன். அப்போ நான் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூக்கு நான் எதார்த்தமாக போயிருந்தேன். போன இடத்துல வந்து அவங்க நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நான் அப்ளை பண்ணியிருந்தது என்டிடி டெக்னீஷியனுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. வெல்டிங்கில் இருந்தனால வெல்டிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. பட் என்டிடி ரிலேட்டடாக கேட்டதுக்கு என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் வெல்டிங்கோட சீக்வென்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நான் சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. கொஞ்ச நாள் கழித்து மறுபடி இன்னொரு இன்டர்வியூ வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பார்த்தா அந்த இன்டர்வியூவில் எந்தெந்த கொஸ்டின்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாமல் போச்சோ அதை ஃபுல்லாக திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். பட் இந்த டைம் நான் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு மலேசியாவில் ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் கிடச்சிது. அங்கே 2012 அப்போ நான் போகும்போது அவங்க ஆக்சுவலி நான் எடுத்தது என்டிடி டெக்னீஷியனாக தான் எடுத்தாங்க. ஒரு 2 மாதத்தில் QC கோஆர்டினேட்டராக போட்டாங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் இன்ஸ்பெக்டராக போட்டாங்க. நிறைய விஷயங்கள் நான் அதில் கற்றுக்கிட்டேன். நிறைய QCயில் எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த QCயாகவே நம்ம போகணும் அப்படின்னா பிஎஸ், சிசிப், நேஸு இந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த டைம் வந்து சிசிப் தான் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. என் பழைய மேனேஜர் தான் சஜஸ்ட் பண்ணார். சிசிப் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. எங்கேயும் வந்து வேலை கிடைக்கல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சிசிப்பில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும், சிசிப் கம்ப்ளீட் பண்ணி இத்தனை வருஷம் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அந்த டைமு. ஒரு வழியாக எல்லா இடமும் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் ஏற்கனவே குவைத்தில் வந்து எனக்கு ஜாப் எப்படி கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுப்போம். அதில் சொன்னேன் எப்படி எனக்கு அந்த ஜாப் கிடச்சி அப்படின்னா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சது. ஸோ போத் வெல்டிங் அப்புறம் பைப்பிங் ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு இது இருந்தது. எனக்கு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கிடச்சிது. அது போக நான் வெக்கேஷன் வந்ததுக்கப்புறமும் சும்மா ஊர் சுத்தாமல் இதை பற்றி அந்த கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் எனக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ எதார்த்தமாக வந்தது தான் இந்த மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் ஜாபு. நான் சும்மா தான் அப்ளை பண்ணேன். பட் இன்டர்வியூ எடுத்தாங்க, நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அதுலேயும் செலக்ட் ஆனேன். கத்தார் வந்தேன். கத்தார் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, நம்ம ஒரு MEP ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த கம்பெனிக்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக நான் எடுத்ததே வந்து ஒரு ப்ராஜெக்டில் QAQC மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னு ஒரு NCR விழுந்திருக்கு. இதுக்காக தான் என்ன ஸ்பெஷலாக வந்து எடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து போட்டாங்க. பட் பொசிஷன் என்ன அப்படின்னா MEP இன்ஜினியர் அப்படின்னு போட்டாங்க. திருப்பி அதில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஓரளவு இப்போ வரைக்கும் வந்து ஏதோ வெல்டிங் பைப்பிங் அளவுக்கு நாலேஜ் இல்லைனாலும் ஓரளவு வந்து கற்றுக்கிட்டேன் அதில். இப்போ ஃபைனலாக வந்து MEPலேயே வந்து QC இன்ஜினியர் அந்த போஸ்டிங்கில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு ஓரளவு வந்து ஐடியா கிடச்சிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எந்த ஜாப் கிடச்சாலும் விட்டுறாதே. ஃபோர்மேன், சூப்பர்வைசர், அப்புறம் இன்னும் டெக்னீஷியன்ஸ் எந்த மாதிரி ஜாப் கிடச்சாலும் அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு இதில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போய் உட்காந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.